ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பரான சன்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. நான் வந்து முதல் நாள் நைட்டே நான் 200 கிராம் சுண்டல் கலையை ஊற வச்சு வச்சாச்சுங்க. இப்போ அதை வந்து குக்கரில் மாற்றிடலாம். இதுக்கு கூடவே ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது பாட்டுக்கு வேகட்டும். இப்போ வந்து இன்னொரு அடுப்பில் ஒரு வடை சட்டியில் நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இதுக்கு கூடவே ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதையும் போட்டுட்டு நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இருக்கும்போதே அதுக்குள்ளே வெந்த கொண்டக்கடலை எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து இதில் போட்டுக்கலாங்க. இதுக்கு கூடவே ஒரு 4-5 முந்திரி பருப்பு இருந்தால் போட்டு வதக்கி அரைச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதக்கணுன்னே சுண்டல்களை எடுத்து நம்ம போட்டுடலாம். இதில் ஒரு வதக்கிக்கலாங்க. இதுக்கப்புறம் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் போட்டுக்கலாங்க. எண்ணெயும் சேர்த்துக்கலாம், பட்டரும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை வந்து ஒரு கலரிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன், சன்னா மசாலா நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு கலரிக்கலாங்க. அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சன்னா மசாலா இந்த டேஸ்ட்டில் வச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தாங்க இருக்கும். நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துருங்க. நல்லா அப்படியே க்ரீமியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பச்சை வாசம் போகட்டும். வேக வச்சுக்கிற வந்து கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் எடுத்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே போடலை, க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. அடிக்கடி கிளறி கொடுத்துட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க. மலைச்சாரலாட்டை கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான சன்னா மசாலா ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.